இதில் ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காமெடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம ஒரு கருப்பசாமி கோயிலில் போய் ஒரு எந்நேரமும் குடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டிலை பொறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட இருந்த ஒரு 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 காமெடி செமையாக இருக்கும். உன் அருவாளை எடுத்துகிட்டு போய் நான் வெட்டிடுவேன், உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிலாம் காமெடி பண்ணியிருப்பார். ரொம்ப அருமையாக இருந்தது. தேட்டரில் அருமையாக சிரித்தாங்க. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காமெடியாக ட்விஸ்ட் பண்ணி விட்டு நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தாப்புல என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பணம் வெறி, அந்த நகை இல்லை அப்படின்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அந்த பண ஆசை இருக்குது, நகை ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிருப்பார். பாசத்தை விட, உயிரை விட இந்த பணம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிருப்பார். அதுக்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாசத்தை ஒரு 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 தாய்க்கிழவி பாசத்தை ஒரு இடத்துல தன்னுடைய மகள் மூலியமாக அதை தெரிவிப்பாங்க. உங்களையெல்லாம் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் அவனுங்க புருஷனுங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலலாம் அவங்க உணர்வாங்க. அவங்க இறந்து போயிட்டா பரவாயில்ல, வட்டிக்கு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் நினச்சி அவங்க இறந்துட்டா பரவாயில்லன்னு நினச்சவங்களாம் அவங்க உயிர் பிழைத்தவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த புரிதல் கடைசியில் கொண்டு வந்து வச்சுருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே என்ன அப்படின்னா, மனுஷனுங்களுக்கு அந்த கடைசியாக தான் புரியுது. அப்போ அந்த புரியிறப்ப ஆளுங்க இருக்கிறதில்ல ரியல் லைஃப்பில். ஆனால் தாய் கிழவி கடைசியாக உயிரோடு வந்தோடனே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா டைரக்டர் சரியான ஆளுங்க. அவர் படுக்க வச்சுக்கிட்டு கையை அசைச்சிட்டு படத்தை முடிச்சு விட்டார். ஒரு டாக்டரு ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட தான் இங்கிலீஷ் பேசுவார். செம்மையாக டெலிவரி பண்ணிட்டார். நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், நீ பேசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் மிரண்டு போயிடுவார். இந்த மாதிரி என்னென்னா, எனக்கு கேமரா ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். எடிட்ரு பாவம் படாத பாடுபட்டு இருந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிளியரன்ஸாக இருந்திருக்கலாம். அப்புறம் ஒரு சாங் இருந்திருக்கலாம், ஒரு 2 இடத்துல சாங் இருந்திருக்கலாம், கொஞ்சம் திருப்திகரமாக இருந்திருக்கும். இவ்வளோதான் இதில் இருக்கிற மைனஸ். சாங்கு கிளாரிட்டியாக, அதாவது சூப்பராக அப்படியே ஒரு ஒரு ரம்மியமான ஒரு ஃபீலோட ஒரு லைட்டிங் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து மிகப்பெரிய இன்னொரு தவறு பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 ரூபா கட்டு 3 கட்டு, ஒரு கட்டை தான் 2 கட்டு தான் அவர்கிட்ட இருந்து பிடுங்குவார். ஆனால் அது 4 லட்ச ரூபாங்கிறாங்க. 50,000 ரூபா கட்டு, ஒரு கட்டு 50,000 தான். அது 4 லட்ச ரூபாய்க்கு எத்தனை கட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு இடத்துல என்னடா இது, அந்த இடத்துல கொஞ்சம் மனசு கொஞ்சம் எனக்கு வலியாகவே இருந்தது. என்னடா நான் 2 கட்டோ 3 கட்டோ தான் கொடுக்குறாங்க, அதை 4 லட்சங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ சூப்பர். தேங்க்யூ.